வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், கடந்த சில வருடங்களா இந்தியா மற்றும் கிரீஸுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. இதற்கு காரணம் இந்தியாவோட ஜம்மு அண்ட் காஷ்மீர் விஷயத்துல துருக்கி மூக்க நுழைக்கிறாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா துருக்கியோட எதிரி நாடான கிரீஸுடன் இந்தியா தன்னோட ராணுவ உறவை வலிமைப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம கிரீஸ் மற்றும் இந்திய கடற்படைக்கு இடையே மத்திய தரைக்கடல் பகுதியில கூட்டு பயிற்சிகள் சமீப காலங்கள்ல நடத்தப்படுது. இரு நாட்டு ராணுவங்களும் இணைந்து கூட்டு பயிற்சிகளை செய்யறாங்க. இந்த சூழ்நிலையில கிரீஸ் தன் விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஃபேல் போர் விமானங்களை அப்கிரேட் செய்வதற்கு இந்தியாவின் உதவிய நாடி இருக்காங்க. அதாவது ரஃபேல் போர் விமானங்களை நவீனப்படுத்துவதற்கு பிரான்சோட உதவிய நாடாம கிரீஸ் இந்தியாவின் உதவிய நாடி இருப்பது நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. கிரீஸ் இந்தியாவிடமிருந்து ரஃபேல் போர் விமானங்களை நவீனப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை வாங்க போறாங்க? இந்தியாவோட உதவியோடு கிரீஸ் ரஃபேல் போர் விமானங்களை அப்கிரேட் செஞ்சாங்கன்னா இந்தியாவுக்கு இதன் மூலமா ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது என்ன விஷயம்? கிரீஸ் எதற்காக ரஃபேல் போர் விமானங்களை அப்கிரேட் செய்வதற்கு இந்தியாவின் உதவிய நாடி இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், மெயின்லேண்ட் இந்தியாவையும் இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸையும் இணைக்கக்கூடிய மிகவும் குறுகலான சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு சமீப காலங்கள்ல அச்சுறுத்தல்கள் அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில சீனா மற்றும் பங்களாதேஷ் சிலிகுரி காரிடோர் பகுதியில இந்தியாவுக்கு எதிராக சில செயல்களை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதை கவுண்டர் செய்வதற்கு இந்தியா ஒரு அதிரடியான முடிவை எடுத்து இரு நாடுகளுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. சிலிகுரி காரிடோர் பகுதியை பாதுகாப்பதற்கு இந்தியா என்ன அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியா மாதிரியே கிரீஸ் நாடும் தன்னோட விமானப்படையில ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. 2021 கிரீஸ் மற்றும் பிரான்சுக்கு இடையில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலமா 24 ரஃபேல் போர் விமானங்களை கிரீஸுக்கு பிரான்ஸ் சப்ளை செய்வதற்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. இதுல 18 விமானங்களை 2021 பிரான்ஸ் சப்ளை செய்து முடிச்சிட்டாங்க. 2024 6 புதிய ரஃபேல் போர் விமானங்களை சப்ளை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதுல முதல்ல கிரீஸ் பிரான்சிடம் இருந்து வாங்கிய 18 ரஃபேல் போர் விமானங்கள் ஏற்கனவே பிரெஞ்சு விமானப்படை மற்றும் பிரெஞ்சு ஸ்பேஸ் போர்ஸ்ல பயன்படுத்தப்பட்ட F1 மற்றும் F2 ரஃபேல் போர் விமானங்கள். 2024 கிரீஸுக்கு சப்ளை செய்யப்பட்ட விமானங்கள் தான் புதிய ரஃபேல் போர் விமானங்கள். கிரீஸ் மற்றும் துருக்கிக்கு இடையே பல வருடங்களா மோதல் நிலவி வந்துகிட்டு இருக்கு. அதனால கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியை பாதுகாப்பதற்கும் துருக்கிக்கு எதிராக ஒரு டிட்டரண்டா செயல்படுவதற்கும் கிரீஸ் இந்த ரஃபேல் போர் விமானங்களை பிரான்சிடமிருந்து வாங்கி தங்கள் விமானப்படையில் இணைச்சிருக்காங்க. ஆனா கிரீஸ் வாங்கியிருக்க 18 ரஃபேல் போர் விமானங்கள் பழைய ரஃபேல் போர் விமானங்கள். அதனால அந்த விமானங்களை அப்கிரேட் செய்ய வேண்டிய நிலை இருக்குது. இதற்காக தான் கிரீஸ் தற்போது இந்தியாவின் உதவிய நாடி இருக்காங்க. தற்போது கிரீஸ் பயன்படுத்தும் ரஃபேல் போர் விமானங்கள்ல மிகவும் விலை அதிகமான மீட்டியார் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே போன்று பழைய மைக்கா ஏர் டு ஏர் மிசைல்களும் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த 2 ஏர் டு ஏர் மிசைல்களை மாற்றுவதற்கு கிரீஸ் திட்டமிட்டிருக்காங்க. கிரீஸ் இந்தியன் டிஃபென்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி ரஃபேல் போர் விமானங்களை அப்கிரேட் செய்வதற்கு அதிக முனைப்பு காட்டுறாங்க. இதன் மூலமா அதிகமா செலவு வைக்கக்கூடிய யூரோப்பியன் சிஸ்டங்களை பயன்படுத்தாம விலை குறைவான அதே வேளையில தரத்தில் உயர்ந்த இந்திய சிஸ்டங்களை பயன்படுத்துவதற்கு கிரீஸ் முடிவு செஞ்சிருக்காங்க. இந்திய சிஸ்டங்களை ரஃபேல் போர் விமானங்கள்ல இணைப்பதன் மூலம் விமானங்களோட செயல்திறனை அதிகரிக்க முடியும். அதே வேளையில டிஃபென்ஸ் தேவைக்காக பிரான்ஸை மட்டும் நம்பி இருப்பதை கிரீஸ் விரும்பல. அதனால கிரீஸ் தங்களோட ஆயுத கொள்முதலை டைவர்சிஃபை செய்ய முயற்சி செய்யறாங்க. அதற்காக தான் தற்போது இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய விமானப்படையில 36 ரஃபேல் போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த ரஃபேல் போர் விமானங்கள்ல இந்தியா
பல்வேறு இந்திய சிஸ்டங்களை இணைப்பதற்கு முயற்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அஸ்த்ரா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை ரஃபேல் போர் விமானங்கள்ல இணைப்பதற்கு இந்தியா முயற்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அஸ்த்ரா MK1 மிசைல்களை கிரீஸ் தன்னோட ரஃபேல் போர் விமானங்கள்ல இணைப்பதற்கும் முயற்சி செய்யறாங்க. ஏன்னா தற்போது கிரீஸ் பயன்படுத்தி வரும் மிட்டியார் மிசைல் ரொம்பவும் விலை அதிகமானது. அதாவது ஒரு மிட்டியார் மிசைலோட விலை 25 கோடி. அதுவே இந்தியாவோட அஸ்த்ரா மிசைல்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 7 இருந்து 8 கோடி தான். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் அஸ்த்ரா MK1 மிசைல் 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியதா இருக்குது. அஸ்த்ரா MK2 மிசைல் 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அஸ்த்ரா MK3 மிசைல் 360 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில இந்தியா உருவாக்கி இருக்காங்க. அதனால பல்வேறு விதமான ரேஞ்ச் கொண்ட ஏர் டு ஏர் மிசைல்களை தன்னோட விமானத்துல இணைக்கலாம் அப்படின்னு கிரீஸ் திட்டமிடுறாங்க. இதன் காரணமாக தான் அஸ்த்ரா மிசைல்களை தன்னோட ரஃபேல் போர் விமானங்கள்ல இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. எதிரிகளோட விமான ஓடுதளங்கள், பதுங்கு குழிகள் மற்றும் ஹை வேல்யூ டார்கெட்டுகளை தாக்குவதற்கு இந்தியா DRDO நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்களை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்கள் உலகின் தலை சிறந்த ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்கள்ல ஒன்று. இதன் காரணமாக கிரீஸ் நாடும் இந்த ஆயுதத்தை தன்னோட ரஃபேல் போர் விமானங்கள்ல இணைப்பதற்கு இந்தியாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்னால 80 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று 90 முதல் 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அடுத்து இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க உத்தம் AESA ரடார் மற்றும் மிஷன் கம்ப்யூட்டர்ஸ் கிரீஸ் தன்னோட ரஃபேல் போர் விமானங்கள்ல இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. தற்போது கிரீஸ் பயன்படுத்தும் ரஃபேல் போர் விமானத்துல RBE-2 ரடார் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த ரடார் ஒரு பழைய ரடார் சிஸ்டமா இருக்குது. அதனால இத இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க உத்தம் AESA ரடார் சிஸ்டத்தை கொண்டு ரீப்ளேஸ் செய்ய கிரீஸ் திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா எப்படி பிரான்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தன்னோட உள்நாட்டு ஆயுதங்களை ரஃபேல் போர் விமானத்துல இணைக்க முயற்சி செய்யறாங்களோ அதே போன்று கிரீஸும் இந்திய ஆயுதங்களை தன்னோட ரஃபேல் போர் விமானங்களை இணைப்பதன் மூலம் தன்னோட ஆயுத தேவைக்கு பிரான்ஸை மட்டும் நம்பி இருக்க வேண்டிய நிலை இருக்காது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பிரான்ஸ் துருக்கியுடன் இணைந்து கொண்டு கிரீஸ காலவாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்காக தான் கிரீஸ் இந்தியாவின் உதவியை நாடுறாங்க. அது மட்டும் இல்லாம விமானத்திற்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது மாற்றங்களை செய்யணும்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் போன்ற ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனங்களை கொண்டு அதை செய்து கொள்ள முடியும் அப்படின்னு கிரீஸ் நினைக்கிறாங்க. இப்படி பல இந்திய சிஸ்டங்களை கிரீஸ் தன்னோட ரஃபேல் போர் விமானங்கள்ல இணைப்பதன் மூலம் விலை குறைவான அதே வேளையில ஐரோப்பிய ஆயுதங்களுக்கு நிகரான ஆயுதங்களை தன்னோட விமானத்துல இணைக்க முடியும் அப்படின்னு கிரீஸ் நினைக்கிறாங்க. இதன் காரணமாக தான் கிரீஸ் தன்னோட ரஃபேல் போர் விமானங்களை அப்கிரேட் செய்வதற்கு பிரான்ஸ் உதவிய நாடாம இந்தியாவின் உதவியை நாடுறாங்க. இரண்டாவது அப்டேட், கடந்த சில மாதங்களா பங்களாதேஷ்ல இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகள் நடந்து வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு ஆதரவா இருந்த ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டு விரட்டிட்டாங்க. தற்போது அமெரிக்க ஆதரவோடு தற்காலிக அரசாங்கத்தை முகமது யூனஸ் நடத்தி வந்துகிட்டு இருக்காரு. இவரோட ஆட்சிய இந்தியா ஒரு இல்லீகல் ரெஜிம் அப்படின்னு சொல்றாங்க. முகமது யூனஸ் இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. சமீபத்துல பாகிஸ்தானோட ISI உளவு அமைப்பை சேர்ந்த ஒரு முக்கியமான அதிகாரி பங்களாதேஷுக்கு வந்திருக்காரு. அவரை சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு பங்களாதேஷ் ராணுவத்தினர் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் சிலிகுரி காரிடோர் பகுதியை நாங்க கைப்பற்றிட்டோம்னா இந்தியா தன்னோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ முழுமையா இழந்துருவாங்க அப்படின்னு மிரட்டல் விடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பங்களாதேஷ் தன்னோட ராணுவத்துல பயன்பாட்டுல உள்ள பைரக்டர் TP2 ட்ரோன்களை சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு அருகில் டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த ட்ரோன்கள் அடிக்கடி இந்திய எல்லைக்கு அருகில் பறக்குது. பங்களாதேஷ் இந்த ட்ரோன்களை சர்வேலன்ஸ் மற்றும் ரெகனேசன்ஸ் ஆபரேஷன்களுக்கு மட்டுமே பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா
இந்த பைரக்டர் ட்ரோன்கள்ல ஆயுதங்களையும் பயன்படுத்த முடியும். இந்த ட்ரோன்கள்னால தொடர்ந்து 24 மணி நேரம் வரைக்கும் பறக்க முடியும். அதிகபட்சமா 300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த பைரக்டர் மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன்கள் சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு அருகில் பறப்பது இந்தியாவுக்கு பல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி பங்களாதேஷ் இந்த வேலையை செய்யும் பொழுது சீனாவும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தன்னோட ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன்களை பறக்க வைத்து உளவு தகவல் சேகரிக்கிறாங்க. சீனாவோட இந்த லாங் என்டூரன்ஸ் ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 50,000 அடி உயரத்துல பறக்க முடியும். சமீபத்துல இந்தியாவோட சிக்கிம் மாநிலத்துக்கு அருகில் சீன ட்ரோன்கள் பறந்திருக்கு. இந்த விஷயங்கள் இந்தியாவுக்கு பல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷோட தற்காலிக அரசாங்கத்தோட தலைமையா செயல்படக்கூடிய முகமது யூனஸ் சைனாவுக்கு போய் இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு கடல் வழியா பாதை கிடையாது, நாங்க தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடலை பாதுகாக்கக்கூடிய கார்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால சீனா மற்றும் பங்களாதேஷ் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா ஒரு யுத்த நேரத்துல சிக்கன் நெக் காரிடோர் பகுதியை இரு நாடுகளும் இணைந்து கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சிலிகுரி காரிடோர் பகுதியை சிக்கன் நெக் காரிடோர் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலிகுரி காரிடோர் பகுதியோட அகலம் வெறும் 22 கிலோமீட்டர் தான். நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் போன்ற 3 நாடுகளோட எல்லை இந்த பகுதியில இருக்குது. இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திற்கு அருகில் பங்களாதேஷ் மற்றும் சீனாவோட ட்ரோன்கள் பறப்பது இந்தியாவுக்கு பல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு. இதன் காரணமாக இந்தியா தற்போது ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு அருகில் டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இந்தியா ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் பிரம்மோஸ் மிசைல்களை சிலிகுரி காரிடோர் பகுதியை பாதுகாப்பதற்கு டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. தற்போது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா சிலிகுரி காரிடோர் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி பங்களாதேஷ் பயன்படுத்தும் பைரக்டர் TB2 ட்ரோன்கள் மற்றும் சீனாவுடைய ஹை ஆல்டிடியூட் UAVகளை இந்தியாவால சுட்டு வீழ்த்த முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை கண்டுபிடித்து மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ட்ரோன்ஸ், ஃபைட்டர் ஜெட் விமானம், க்ரூஸ் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை கண்டுபிடித்து தாக்க முடியும். அதாவது இந்தியா சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு அருகில் என்ன செய்ய முயல்றாங்கன்னா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பிரம்மோஸ் மிசைல்ஸ், ரஃபேல் போர் விமானம் போன்ற பல அடுக்கு பாதுகாப்பை கொண்டு வர்றாங்க. இதன் மூலமா வரும் காலத்துல சீனா மற்றும் பங்களாதேஷ் இணைந்து கொண்டு சிலிகுரி காரிடோர் பகுதியில ஏதாவது பிரச்சனை கொடுத்தா தற்போது இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி சீனா மற்றும் பங்களாதேஷுக்கு இந்தியாவால ஒரு சரியான பதிலடியை கொடுக்க முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு அருகில் டிப்ளாய் செய்திருப்பதன் மூலம் நமது எதிரிகள் மற்றும் அண்டை நாடுகளுக்கு ஒரு கிளியரான மெசேஜை இந்தியா கொடுக்கறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய்